அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சீனாபுரத்தில் நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த பதிவுல பாத்தீங்கன்னா மத்தக்கறவை மற்றும் கண்ணு மாடுகளோட விநியோகம் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து கூட்டம் ஓரளவுக்கு இருக்கு. மாடுகள் வந்து இறங்கிட்டு இருக்கிறது தான் என்ன விலை வந்து கேட்கலாம். இது வந்து ஈரோடு மாவட்டம் சாலையில் அமைச்சிருக்கிற சீனாபுரம் சந்தை. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில ஆரம்பிச்சு சுமார் ஒரு 12 மணிக்கு மாடுகள் பொறுத்து சந்தை நடக்குது. அப்படியே பாத்துருவோம். எடுத்து நீ கண்ணு மாடு நினைக்கிறேன் அண்ணன் கிட்ட கேட்பேன். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. இப்ப வந்து கண்ணு மாடுங்களா? ஆமா, கண்ணு மாடுண்ணா. இளங்கண்ணு மாடு. இளங்கண்ணு மாடு. கிடாரி கண்ணோடங்களா? காலக்கண்ணு. காலக்கண்ணு நல்லா அம்மா மாதிரியே இருக்குது சட்டையோட. ஆமா. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். கிராஸுங்களா? அது என்ன ரேட்னா வருது? 60 ரூபா வருதுண்ணா. 60 ரூபா வருது. ஆமா. பால் அளவுல எத்தனை கொடுக்கும்? பால் 5 லிட்டர் இருக்குதுண்ணா. 5 லிட்டர். பல்லு முளைப்பல்லு. ஈத்து 2 ஈத்து போட்டுருக்குங்களா? 3 நேத்து. 3 நீத்து கண்ணு. 3 நீத்து கண்ணு. ஆமா. சரி, ஓகே. இந்த ஜெர்சிங்க அது நம்மளது இல்லைண்ணா. அது உங்களுக்கு இல்ல. அது மாடு ஜம்முன் இருக்கு. சரி, ஓகே. நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா? ஆமாண்ணா. இந்த மாதிரி வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே உங்க நம்பரையே தர முடியுமா? இல்ல சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாமா? சந்தையில வந்து வாங்கிக்கலாம். சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம். சரி, ஓகேண்ணா. மாடு எல்லாமே வந்து அதனால உள்ள இருக்கிற மாடு தங்க மாடு. ஐயா ஒருத்தர் கொண்டாந்துருக்கிறாரு. என்ன கையில் இடுப்புலயே கட்டிட்டாரு. அஞ்சு கோடி கிட்டுதான். வீடியோ எடுத்துக்கலாமா? நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா வியாபாரியா? நான் வளர்த்த கொண்டு வரேங்க. வளர்த்தி கொண்டாடுறீங்க. ஆமா. வத்தக்கறவைங்களா? அது சென்னமாடா? கண்ணு கொடுத்துட்டேங்க. கண்ணு கொடுத்துட்டீங்க. இளங்கண்ணு மாடு. இளங்கண்ணு மாடு. இது வந்து பால் அளவுல எத்தனை கொடுக்கும்? பால் 7 லிட்டர் வருதுங்க. 7 லிட்டர். 7 லிட்டர். எத்தனை ஈத்து போட்டிருக்குண்ணா? 2 ஏத்துங்க. 2 என்ன விலை சொல்றீங்க? 40 ரூபா சொல்றேன். 40 ரூபா சொல்றீங்க. என்ன விலை மட்டும் போதுறாங்க? ஒரு 32 ரூபாய்க்கு கேக்குறேன். 32 தான் கேக்குறாங்க. சரி சரி. நீங்க என்ன ரேட்னா கொடுக்குற ஐடியா பண்றீங்கன்னா? அவங்க ஒரு 38 கொடுத்துலாம் வாங்குறேன். 38 கொடுக்கலாம். இந்த மாதிரி மாடுகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க? ஒரு 4 இருக்குதுங்க. 4 இருக்கு. அப்படியே உங்க நம்பரையே தர முடியுமா? கொடுக்குறேங்க. சொல்லிருங்க. 99 76 65 49 96. 96. எந்த ஏரியால இருந்து வரீங்க? சிறுவலூருங்க. சிறுவலூர். சரி சரி சரி, ஓகேண்ணா. இது வேறையா? அதை பிறந்தீங்க தெரியலையா? வந்து காத்துட்டே இருக்கு. இறக்கிட்டேன். ஏறிடலாமா? மாடு இறக்குறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா மாடு இறக்குறதுக்கு வியாபாரம் பேசி முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க நைட்ல. இதெல்லாமே வத்தக்கறவை மாடு வாங்கி. அது போக நிறைய மாடு வந்து கொண்டாந்துருக்காங்க. மும்மரமா வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கேட்டு பார்ப்போம். பேசுற கண்டிஷன்லயே ஆள் இல்லை. டாப் குவாலிட்டியான வத்தக்கறவை கொண்டாந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலான்னு பார்த்தா இங்க மும்மரமா வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கு.
இது பாருங்க, இங்க இருக்கிறது இது அவங்கதான். உள்ள பாக்குறது இந்த மாடுகள் வந்து இறங்கிட்டே இருக்கு. அப்படியே அவர்கிட்ட கேட்டுருவோம். வியாபாரம் போயிட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனை உருப்படிகள் கொண்டாந்துருக்காங்க என்ன ஏதுன்னு பார்ப்போம். எல்லாமே நல்ல பெரிய சைஸ் இருக்கிற மாடுகள் தான். டாப் குவாலிட்டியா கொண்டாந்துருக்காங்க. ரெண்டு பல்லு தான். பாத்து பாத்து கீழே விட்டு வரேன். ஒரு கீழே கொண்டு போயிட்டாங்க மாடு. மாடு இறங்கி தட்டி போயிட்டு இருக்காங்க. அது கணக்கு வேற, இது கணக்கு வேற. தங்கண்ணா இது, அதெல்லாம் பித்தளைங்கண்ணா. பாருங்க, பித்தளைங்க ஓத்தீங்களா? கிட்டத்தட்ட ஒரு இது எவ்வளவு பிடிக்கும்? இந்த மாடு எவ்வளவு பிடிக்கும்? ஒண்ணுதான் போகுது. அப்ப மாடு அதை செட்டில் இருக்குதா? பனையும் தட்டைக்கு தட்ட சொன்னா ஐயோ நீங்க அம்மன் இருங்க. அது இல்ல வேணாம், நிஜமான வேணாம். வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு வந்து சந்தையில விற்பனை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எத்தனை உருப்படி? ஒரு 20 மாடு வந்ததுங்க. இனி 2 மாடு தானே இருக்கு. இன்னும் 2 மாடு தான் இருக்கு. ஆமாண்ணா. எல்லாமே கேரளாக்காரங்க தூக்கிட்டாங்களா? ஆமாண்ணா. எல்லாமே எத்தனை ரேஞ்சுக்கு போயிருக்கு? 55 ரேஞ்சில் போச்சு. 55 ரேஞ்ச். ஆமா. ஒட்டுக்கா 20 மாட்டையும் தூக்கிட்டாங்க. ஒரு 2 மாடு தான் இருக்கு. 1000 இந்த மாடு வந்து 60 ரூபா சொல்றீங்களா? ஆமாங்கண்ணா. எத்தனை ரூபா மட்டும் போடுறாங்க? நான் 1000 50,000 கேக்குறாங்க. 1000 50 ரூபாய்க்கு கேக்குறாங்க. இந்த மாதிரி நல்லா ஹெவி குவாலிட்டியான வத்தக்கறவை மாடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? நம்மகிட்ட அது மட்டும் தானே வரும். அது மட்டும் தான் வரும். அப்படியே உங்க நம்பர் சொல்லிடுங்க. 63 741 60 725. சரி, ஓகே. கறவை வந்து 4 லிட்டர் வரும் 2 நேரம். 4 5 கம்மியா இருந்தாலும் தப்பு இல்ல. மாற்று தப்பு இல்ல. ஐயா வணக்கம். சொல்லு தம்பி. இந்த வாரம் வந்து விற்பனை எல்லாம் எப்படி போகுதுங்க? ஓரளவுக்கு விக்குது தம்பி. ஓரளவுக்கு விக்குது. எத்தனை உருப்படி வாங்கி கொடுத்துருக்கீங்க? நான் ஒரு 5 உருப்படி வாங்கி இருக்கிறேன். கையில எல்லாம் பழமா இருக்க மாட்டிருக்கு. இருக்குதப்பா. சரி சரி. இது அடுத்து பழமாப்பா. மாட்டு கொடுக்கல அப்படிங்கிறீங்களா? சரி சரி. இந்த சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தா மாடு வத்தக்கறவை மாடு? இது நல்லா கூடுறது 9 மணிக்கு ஐயா. 9 மணிக்கு வத்தக்கறவை 9 மணிக்கு வந்தா நிறைஞ்சு கூட்டம். சரிங்க. 1 மணி வரைக்கும் இருக்கு. நல்ல மாடு வாங்கிக்கலாம். சரிங்க. சொல்லு தம்பி. இப்ப நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா தர எத்தனை வாங்குவீங்க? தர அங்க ஒரு 500, இங்க ஒரு 1000 வாங்கிக்குவேனப்பா. 1500 ரூபா. ஆமா. என்னென்ன மாதிரி லட்சணம் பார்த்து மாடு வாங்கி கொடுப்பீங்க? அவங்க எப்படி டேஸ்ட் கேக்குறாங்களோ அப்படி. ஜாதி 4-5 ஜாதி இருக்குது. அதுல எந்த ஜாதி அவங்க கேக்குறாங்களோ அந்த மாதிரி பார்த்து தெளிவா வாங்கி கொடுப்பீங்க. ஆமா. மாட்டுல மிஸ்டேக் எல்லாம் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா மாத்திக்கலாம் தம்பி. அப்பவே மாத்திக்கலாம். சரி சரி சரி, ஓகேங்க. அதுக்குள்ள இன்னொரு மாடு இதெல்லாம் முடிஞ்சு போகுது. நல்ல பெரிய சைஸ் மாடு. இது என்ன விலைனா வருது? இது 45 ரூபா வருது. 45. பால் அளவுலாங்க என்ன 10 சொல்றாங்க. 45 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா வாங்குறதுக்கு? சரி சரி சரி, ஓகேண்ணா. 45 ரேஞ்ச் சொல்றாங்க. 2 நேரம் 10 கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. பல்லு 6 பல்லு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி மாடுகள் நம்ம சீனாபுரம் சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம்னு பார்த்தேன். அப்படியே உள்ள பார்த்துக்கலாம். மாடு விற்பனை முடிஞ்சு ஏற்றிட்டாங்கப்பா. பெரிய மாடுகள் ஓரளவுக்கு ஏகதேசம் பார்த்துட்டோம். அடுத்த சைஸ் மாடுகள் தான் பார்ப்போம். வீட்டுக்கு ஏற்ற மாடுகள் சொல்ல வீடியோ எடுத்துக்கலாமா?
அவ்வளவுதானா? கண்ணு மாடு நீங்க பேசலாம் வேணாம். என்ன விலகையா வருது? கண்ணு கிடாரி கண்ணுங்களா காளை? காளை கிடாரி கண்ணோட 40 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. பேசினா அனுசரிச்சு கொடுப்பாங்க. கம்மியா இல்ல. 49,000. சரி சரி சரிங்க ஐயா. போகும்போது போகும்போது சரி அப்படியே உள்ள பாத்துட்டு வரேங்க. அப்படி பார்த்தோம்னா நிறைய மாடுகள் இருக்காங்க. அது உங்களுதான்? அங்க வேங்க புள்ளி இருக்கு. அவருதான் வியாபாரி. இவர்கிட்ட இருக்குது 85,000 சொல்றாருங்க. ரெண்டும் சேர்ந்துங்களா? 3 முன்னாடி ஒரே இடத்துல வாங்க. அதுங்களா? ஆமா அந்த மாடு. ஆமா 3 சேர்த்து ஒரே காட்டுல வாங்கின மாடு. 85,000 3 சேர்த்து. பாலளவுல எத்தனை போகுது? 4 3 பாருங்க. மொத்தக்கரவை தான். சரி 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 ஓகேண்ணா. ஓகே அவ்வளவுதான். அப்படியே கண்ணு மாடுகள் சென மாடுகள் மொத்தக்கரவை தான் மீன் அதிகமா இங்க ஃபேமஸ். கண்ணு மாடுகள் வேணாலும் ஸ்பைஸ் மாடுகள் நிறைய வந்துட்டு இருக்கும். சிந்து கிராஸ் கண்ணு ஜம்மு. அது வீடியோ எடுத்துக்கலாமா? அப்படியே இருந்தாங்க பேசிருங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். இப்ப வந்து கண்ணு மாடு சிந்து கிராஸ்ல ஒண்ணு கொண்டாந்துருக்கீங்க. ஆமாங்க. கண்ணு கிடாரி கண்ணா காளை கண்ணுங்களா? கிடாரி கண்ணுங்க. கிடாரி கண்ணோட இருக்கு. ஆமாங்க. பால் அளவுல எத்தனை கொடுக்குது இது? பால் 5-6 வருது. 5-6 வரும். என்ன விலை சொல்றீங்க? என்ன விலை மட்டும் போதுறாங்க? ஒரு 55 ரூபா சொல்லிட்டு இருக்கிறோம். 55 சொல்றீங்க. ஈத்துனா நம்ம தலையத்துக்கு தலையீத்து. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விற்பனையில எப்படி போகுது? ஒரு 2 உருப்படி கொண்டு வந்து ஒண்ணு குடிச்சிட்டு ஒண்ணு கொடுத்தாச்சு. இது ஒண்ணுதான் கைவசம் இருக்கு. சரி ஓகே. இந்த மாதிரி மாடு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? பண்ணலாங்க. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 99 65 42 11 92 92. எந்த ஊர்னா? பொங்கம்பள்ளிங்க. பொங்கம்பள்ளி புளியம்பட்டி பக்கத்துல. புளியம்பட்டி பக்கத்துல. சரி ஓகே. மாடு பல் பாத்துக்கிட்டு இருக்காங்க. செக் பண்ணி வியாபாரம் பேசிட்டு இருக்கோம். உள்ள போக முடியாது. அதனால காமிச்சிட்டு வரேன். மாடு கையா கொஞ்சம் நாட்டு மாடு. ஐயா இந்த வீடியோ எடுத்துக்கலாமா? நல்லா எடுங்க. இந்த மாடு என்ன விலை வருங்க? குட்டை மாடு 45. கண்ணோடுங்களா? இருங்க. கொட்டை கண்ணோட இருக்குது. பால் அளவுல எத்தனைங்க கொடுக்கும்? பால் 4-3 வருங்க. 4-3 7 லிட்டரு கண்டிப்பா வருங்க. மாடு சைஸே குட்டதா? ஆமா சைஸ் குட்டை. குட்டை என்ன ரேட்டு ஃபைனல் கொடுப்பீங்க? ஃபைனல் 40 ரூபா கொடுத்துலாம். கண்ணோட 40 ரூபா கொடுக்கலாம். நீங்க எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? 4ங்க. 4. இதுக்கு இன்னொன்னு கொடுத்தாச்சு. எல்லாம் கொடுத்தாச்சு. இன்னும் கைவசம் இருக்கு. ஒண்ணுதான் இருக்கு. கண்ணோட இருக்கு. இந்த மாதிரி மாடுகள் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா பண்ணலாங்களே. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 98ங்க 94 31 91 26. பேருங்க? சின்னசாமி. எந்த ஊருங்க? கோபி. கோபில நம்பியூர் ஏரியா. நம்பியூர் கிட்ட. சரி சரி ஓகே. இந்தல பார்த்தோம்னா இந்தல சினமா மத்தக்கரவை தான். சினமாடெல்லாம் மத்தக்கரவை தான் அதிகமாக இருக்கு. வீட்டுக்கு ஏற்ற மாடுகள்னு சொல்லலாம். இதெல்லாம் என்ன விலை வருமா? இல்ல உனை காமிக்கல வாய்ஸ் மட்டும்தான். என்ன விலை வரும்? கண்ணோட இதா செவல சட்டை அந்த கருப்பு கண்ணோடையா கிடாரியா? அந்த இருக்குதா? இந்த செவல சட்டை என்ன இருக்கு? காலக்கண்ணா கிடாரியா? காலக்கண்ணு. இந்த மாதிரி வந்து பாலால எத்தனை கொடுக்குதுமா? 11 லிட்டர் ஒரு நாளைக்கு. சரி சரி. விலைங்க 37 சொல்றீங்க. அதே மாதிரி இந்த ஜெர்சி கிராஸ் 42 ரூபா சொன்னாங்க. கருப்பு கண்ணுக்குட்டி. அந்த கண்ணுக்குட்டி இதுக்கு சேர்ந்தது. இன்னொன்னு பக்கத்துல இருக்கிறது இதுக்கு சேர்ந்ததா? இது கண்ணு மாடுதான். இது 42. பால் அளவு எத்தனை கொடுக்கும்? 10 லிட்டர் கெப்பாசிட்டி. இருங்க அப்படியே படி காமிச்சிடலாம். டேய்
அடியில் விட்டு தூங்கிடாத. இது வந்து 10 லிட்டர் கெப்பாசிட்டி சொல்றாங்க. நல்ல சைஸ் மாடு தான். இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாமா? எத்தனை மாடுகள் கைவசம் வச்சிருப்பீங்க? 10 ரூபாய் இருக்கு. அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. 9360439637. எந்த ஊருமா? ஓகே. கோபிச்செட்டிப்பாளையம். சரி, ஓகே. சரி, பாத்தீங்க கை கறவை 5 லிட்டர் கெப்பாசிட்டி, 20 லிட்டர். இங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு கண்ணு மாடு கேட்டு பாத்தீங்கன்னா கிராஸ்ல சேர்ற இளங்கண்ண மாடு கொண்டாந்துருக்காங்க. மடிக்கால் எல்லாமே பாக்குற நல்லா ஜம்புட்டு இருக்கு. வாழை இறந்து பாத்தீங்கன்னா அப்படியே தர கூட்டுற மாதிரி இருக்கு. அம்சமா இருக்கு. ஆனா கண்ணு காலக்கண்ணா கிடைக்கணும். காலக்கண்ணோட இருக்கு. கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்கும்? போட்டு 50 நாள் இருக்கா? 60 நாள் இருக்கும். சரி, நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களோட ஒரு சின்ன அறிமுகம். சிறுவலூர். சரி, சிறுவலூர் சந்தையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்க? சிறுவலூர் சந்தை மாட்டு கூட்டம் மாடு கூட்டம் அதிகமா இல்ல. மாடு கோழி எல்லாம் கொடுத்து. ஆமா. சரி, இது வந்து பால் அளவு எத்தனை கொடுக்கும்? பால் அளவு பால் 3 வருங்க. 3 6 லிட்டர். நாட்டு மாடு கைக்கோலாம். ஆமா. சரி, என்ன ரேட்னா சொல்றீங்க? நாங்க 37 ரூபாய் சொல்றோம். 37 சொல்றீங்க. எத்தனை ரூபாய்க்கு மோதுறாங்க? 34,5 கேக்குறேன். 34,5 தான் கேக்குறாங்க. சரி, இந்த மாதிரி கிரு கிராஸ் இல்ல வேற கிராஸ் மாடு நாட்டு மாடு இருக்கு. நாட்டு மாடுல என்னென்ன பிரீட் வச்சிருக்கீங்க? நாட்டு மாடு இந்த மாதிரி கிராஸ் மாடு சரி எல்லாம் இருக்கு. எல்லாமே இருக்கு. அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லுங்க. தேவைப்படும். 944 27 26 906. உங்க பேருங்க? பழனிச்சாமி. சரி, ஓகேண்ணா. சரி, ஓகே. இந்த பதிவு வந்து இதோட முடிச்சிடலாம். உள்ள வந்து எல்லாம் ஸ்டக்கான மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு வீடியோ எடுத்திருக்கிறோம். தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி நேர்ல போய் பார்த்து வாங்கிங்க. இல்லைன்னா சந்தையிலேயே வர சொல்லி சந்தையிலேயே பார்த்து வாங்கிங்க. நிறைய மாடுகள் வரத்து இன்னைக்கு இருக்குதான் இருக்கு. ஓகே, மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்பு.